வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று டெல்லி செல்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல். என் தலையை துண்டாக்கினாலும் RSS அலுவலகம் செல்ல மாட்டேன். வருண்காந்தி சித்தாந்தம் வேறு, எனது சித்தாந்தம் வேறு என்றும் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி திட்டவட்டம். இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார். இந்தியாவுடனான போரில் பாடம் கற்றுக் கொண்டோம் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் தகவல். வழக்கமான கொண்டாட்டத்துடன் 10 சுற்றுகளுடன் நிறைவு பெற்றது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு நேரில் பரிசு வழங்கி பாராட்டினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். காளைகளின் கொம்புகளில் ரப்பர் புஷ் பொருத்த ஆலோசனை. ஜல்லிக்கட்டு போட்டியை ஒலிம்பிக்கில் சேர்க்க வேண்டும் என்றும் அலங்காநல்லூரில் ஆய்வு செய்த இந்திய விலங்குகள் நலவாரிய உறுப்பினர் மிட்டல் விருப்பம். சீனாவில் மக்கள் தொகை முதல் முறையாக குறைந்தது. 2021ஆம் ஆண்டை விட 2022ஆம் ஆண்டில் மக்கள் தொகை எண்ணிக்கை 8.5 லட்சம் அளவுக்கு சரிந்ததாக தகவல். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று பலப்பரீட்சை. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று டெல்லி செல்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவையில் நடந்த விவகாரம் தொடர்பாக கடந்த 12ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை திமுக எம்பிக்கள் குழு சந்தித்தது. அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சார்பில் புகார் மனு குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கப்பட்டது. இதேபோன்று மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் புகார் மனு அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆளுநர்கள் நேர்மறையாக செயல்பட்டாலும் விவாதங்கள் ஏற்பட்டு விடுவதாக தெரிவித்துள்ள புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ்நாடு என்ற பெயரை யாரும் இலகுவாக புறந்தள்ளிவிட முடியாது என்றும் கூறியுள்ளார். எல்லா இடங்களிலுமே இப்பொழுது ஒரு ஆளுநர்களாக இருக்கட்டும், துணைநிலை ஆளுநர்களாக இருக்கட்டும், அவர்கள் நேர்மறையாக செயல்பட்டால் கூட சில விவாதங்கள் வந்து விடுகிறது. ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பது எனது விருப்பம். வழக்கமான கொண்டாட்டத்துடன் 10 சுற்றுகளுடன் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிறைவு பெற்றது. போட்டியை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போட்டியை காண பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் அலங்காநல்லூருக்கு படையெடுத்தனர். மொத்தம் 10 சுற்றுகளாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 823 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. 304 காளையர்கள் களத்தில் இறங்கி வீரத்துடன் காளைகளுடன் மல்லு கட்டினர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பரிசு வழங்கி பாராட்டினார். இலங்கையின் திரிகோணமலை சம்பூர் பொது விளையாட்டு மைதானத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. சம்பூர் இளைஞர்கள், பொதுமக்கள் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த போட்டியில் 10க்கும் மேற்பட்ட காளைகளும் 30க்கும் அதிகமான போட்டியாளர்களும் பங்கேற்றனர். சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் அடக்கினர். ஜல்லிக்கட்டில் உயிரிழப்புகளை தவிர்க்கும் வகையில் காளைகளின் கொம்புகளில் ரப்பர் புஷ் பொருத்தலாம் என்று விலங்குகள் நலவாரிய மாநில தலைவர் மிட்டல் கூறியுள்ளார். Since last year we have started putting bushes on bull horns. Only bull horns are killing the person, hitting the person, injuring the person. So yesterday we discussed at length that each and every bull horn will be covered by a bush. பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு சென்றவர்கள் சென்னை திரும்புவதால் செங்கல்பட்டு மாவட்ட எல்லையான ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புலிப்பாக்கம் பகுதியில் இருந்து பரனூர் சுங்கச்சாவடி வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர்.
அரசே ஏற்று நடத்தும் பட்சத்தில் ஆண்டுதோறும் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட வாய்ப்பிருப்பதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். 13ஆம் தேதி தொடங்கிய சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நேற்றுடன் நிறைவு பெற்றது. செம்மொழி பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் எம்பி கனிமொழி பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசே ஏற்று நடத்தும் பட்சத்தில் ஆண்டுதோறும் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்தார். அதிமுக உயிரோடும் உயிர்ப்போடும் இருப்பதற்கு ஓபிஎஸ், இபிஎஸ் ஒற்றுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் என்று முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா தெரிவித்துள்ளார். கட்சி ஒருங்கிணைந்து அதிமுக எல்லோரும் இணைந்து விட்டார்கள். ஆக பலம் பொருந்திய கட்சியாக அதிமுக இனிமேல் வந்துவிடும், கண்டிப்பாக வந்துவிடும் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்ட வேண்டும். அப்படி ஊட்டுவதன் மூலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் உயிர்ப்புள்ள கட்சியாக நாம் மாற்றியமைக்க முடியும். அதன் மூலம்தான் நாம் மக்களிடம் நம்பிக்கையை பெற முடியும். மக்களின் நம்பிக்கையை பெற்றால்தான் நாம் தேர்தலில் வெற்றி பெற முடியும். அதற்கு கட்சி ஒருங்கிணைவது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அதை நம்முடைய தலைவர்கள் கண்டிப்பாக அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த ஆண்டு வரவிருக்கும் 9 மாநில சட்டமன்ற தேர்தல் குறித்து 2 நாள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்கள், அந்த மாநிலத்தில் உள்ள அரசியல் நிலவரம் குறித்து செயற்குழு கூட்டத்தில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. செயற்குழு கூட்டத்தின் 2வது நாளில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாஜக கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் நீட்டிப்பு தொடர்பான தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதற்கு மற்ற உறுப்பினர்கள் முழு மனதாக ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை நீட்டிக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் பாஜக 1917 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றுள்ளதாகவும், காங்கிரஸ் கட்சிக்கு 541 கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்துள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2021-22ஆம் நிதியாண்டில் அங்கீகரிக்கப்பட்ட 8 தேசிய கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரத்தை தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டுள்ளது. அதன்படி ஆளுங்கட்சியான பாஜக மொத்தம் 1917 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றுள்ளது என்றும், அதில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் மட்டும் பெற்றது 1033 கோடி ரூபாய் என்றும் தெரிவித்துள்ளது. அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி 541 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றதாகவும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெற்ற நன்கொடை 2 கோடியாக இருந்தது என்றும் தெரிவித்துள்ளது. தமது தலையை துண்டாக்கினாலும் RSS அலுவலகம் செல்ல மாட்டேன் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் ஹோஷியார்பூரில் காங்கிரஸ் சார்பில் பாரத் ஜோடோ யாத்திரை நடந்து வருகிறது. அங்கு செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, தமது சகோதரர் வருண் காந்தி பாஜகவில் இருப்பதாகவும், அவரது சித்தாந்தம் வேறு, தமது கொள்கை வேறு என்றும் கூறியுள்ளார். வருண் காந்தி RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும், அதற்கு முரணான கொள்கையை தாம் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமது தலையை துண்டாக்கினாலும் RSS அலுவலகம் செல்ல மாட்டேன் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறியுள்ளார். இந்தியாவுடனான போரில் பாகிஸ்தான் பாடம் கற்றுக்கொண்டதாக அந்நாட்டு பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அரேபிய தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர், காஷ்மீர் உள்ளிட்ட மிக தீவிரமான பிரச்சினைகள் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவுடன் நடைபெற்ற 3 போர்களில் பாகிஸ்தான் பாடம் கற்றுக்கொண்டதாகவும், தற்போது அண்டை நாடுகளுடன் அமைதியான போக்கை கடைபிடிக்க விரும்புவதாகவும் தெரிவித்தார். இதனிடையே இந்தியாவுடனான போர்கள் மூலம் வறுமை, வேலையின்மை உள்ளிட்ட துன்பங்களை மட்டுமே கண்டதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். கேரள காவல்துறையின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனல் ஹேக்கர்களால் ஹேக் செய்யப்பட்டது. நேற்று காலை 11 மணி அளவில் ஹேக் செய்யப்பட்டது. இதையடுத்து மதியம் 3 மணி அளவில் யூடியூபின் செயல்பாட்டை போலீசார் மீட்டெடுத்தனர். யூடியூப் வீடியோக்கள் எதுவும் தொலைந்து போகவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். சைபர் டாமின் உதவியுடன் யூடியூப் மீட்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கந்துவட்டி தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது தொடர்பாக நேரடியாக தன்னை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்று திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். மிரட்டல் விடுக்கப்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக நாடலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கந்துவட்டி சம்பந்தமாக ஏதேனும் புகார்கள் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக பொதுமக்கள், பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக என்னை அணுகி அவங்களுடைய புகார்கள் தெரிவிக்கலாம். அதே போன்று கந்துவட்டி சம்பந்தமாக ஏதேனும் புகார்கள் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்காத பட்சத்திலும் என்னை அணுகி அதுக்குரிய தீர்வை காணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.
திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் உடல் மீட்கப்பட்டது. புல்பட்டி கண்மாய் என்ற பகுதியில் ஜெயராம் என்பவர் பட்டாசு கடையில் திடீரென பட்டாசுகள் வெடித்து சிதறின. இதில் அந்த கடையை ஒட்டியிருந்த வணிக வளாகம் மற்றும் கடையின் மேல்புறம் இருந்த வீடு இடிந்து முற்றிலும் சேதமானது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை முற்றிலும் அணைத்தனர். இதில் கடையின் மேற்புறம் இருந்த கட்டடம் இடிந்து விழுந்ததை அடுத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் அதனை அகற்றும் பணி நடைபெற்றது. இந்த நிலையில் இடிபாடுகளில் இருந்து ஜெயராமின் மனைவி நாகராணியின் உடல் மீட்கப்பட்டது. இந்த வெடிவிபத்தில் கடை முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த 4 கார்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. விபத்து நடந்த இடத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். 2023 உலக பொருளாதார வளர்ச்சி 1.7% குறையும் என்று உலக வங்கி கணித்துள்ளது. உலக பொருளாதாரம் மெதுவாகவே வளர்ந்து வருகிறது என தெரிவித்துள்ள உலக வங்கி, கடந்த 30 ஆண்டுகளில் 3வது முறையாக உலக பொருளாதார வளர்ச்சி மிக குறைந்த அளவை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது. கடும் பணவீக்கம், வட்டி விகித உயர்வு, முதலீடு குறைவு, ரஷ்யா உக்ரைன் போரால் ஏற்பட்ட நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உலக பொருளாதாரம் மெதுவாகவே வளர்ந்து வருவதாக உலக பொருளாதார வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் நள்ளிரவு 1 மணி, அதிகாலை 4 மணி காட்சிகளை ரத்து செய்ய முன்வந்துள்ளதாக தியேட்டர் உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இதை தமிழக அரசே விரைவில் அறிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரசிகர்களிடையே சில பிரச்சனைகள்லாம் கூட வந்திருந்தது. 2 பெரிய நடிகர்களுடைய படங்கள் வெளியே வரும்பொழுது இந்த சம்பவங்களும் ஏற்படுகிறது. இது எப்படி பார்க்குறீங்க? ஸ்டார்டிங் அந்த 1 மணி ஷோ தான் பிரச்சனை வந்தது. இனிமேல் அந்த 1 மணி ஷோ 4 மணி ஷோ எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்துன்னு இருக்கோம். அதை பார்க்கணும். அது ப்ரொடியூசர் அசோசியேஷன்லேயும் நாங்கள் பேசிவிட்டு ஒரு நல்ல முடிவாக வரும். கவுன்சில்கிட்ட எல்லாம் உட்காந்து ஒரு 2 வாரத்தில் நாங்களும் கடிதம் எழுதிட்டு அவங்ககிட்டயும் கலந்து ஆலோசனை பண்ணி இப்போ கவர்மெண்ட்டை இனிமேல் 1 மணி ஷோ 4 மணி ஷோ எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். காட்சிகள் ரத்து செய்யப்படும் போது திரையரங்க உரிமையாளர்களுக்கு அது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தாதா? அது 1 மணி ஷோ 4 மணி ஷோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு 60 தியேட்டரில் தான் போட்டாங்கன்னு சொல்ல ஒரு தகவல். ஆனால் கவர்மெண்ட் இந்த தடுத்துறதுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஷோ போட்டிங்கன்னா அது காம்பன்சேட் ஆகிடும். காலையில் ஒரு 8 மணிலேருந்து நீங்கள் படம் போடலான்னு சொன்னால் அதை காம்பன்சேட் பண்ணி 1000 தியேட்டரில் இந்த படங்களை போட்டான்னா காம்பன்சேட் ஆகிடும். ஸோ லாஸ் வராத ப்ரொடியூசருக்கு. பாகிஸ்தானில் உள்ள கராச்சியில் உள்ளாட்சித் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில், முறைகேடு நடந்ததற்கான ஆதாரமாக வெளியாகியுள்ள வீடியோக்கள் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன. கராச்சியில் தலைவர், துணைத் தலைவர் என சுமார் 246 இடங்களுக்கு கடந்த ஞாயிறு அன்று வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் உள்ளாட்சித் தேர்தலில் பல வாக்குச்சீட்டுகளில் இருவர் சேர்ந்து கைரேகை வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. சீனாவின் மக்கள் தொகை 2022இல் 141 கோடியாக 2021 அளவை விட 8.5 லட்சம் குறைந்துள்ளதாக சீனாவின் தேசிய புள்ளியியல் நிறுவனம் கூறியுள்ளது. கடந்த 60 ஆண்டுகளில் சீனாவின் மக்கள் தொகை குறைந்தது இதுதான் முதல் முறையாகும். சீனாவில் குழந்தை பிறப்பு விகிதம் 2021இல் 1000 பேருக்கு 7.52ஆக இருந்தது. 2022இல் 6.77ஆக இது குறைந்துள்ளது. குழந்தை பிறப்பு விகிதம் சரிவதை தடுக்க சீன அரசு 2021இல் 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள பல்வேறு வரிச்சலுகைகளை அறிவித்தது. எதிர்காலத்தில் பணிபுரியும் வயதில் உள்ள இளைஞர்களின் எண்ணிக்கையை விட முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயத்தை சீனா எதிர்கொண்டுள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்க உள்ளது. இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் நியூசிலாந்து அணி 3 ஒருநாள் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடரில் ஆட உள்ளது. இதன்படி இரு அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் இன்று மதியம் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரை நியூசிலாந்து வென்றது. இலங்கையை வீழ்த்திய அதே உற்சாகத்துடன் இந்திய அணி இந்த தொடரில் களமிறங்க உள்ளது. விராட் கோலி, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், சிராஜ் உள்ளிட்ட வீரர்கள் சிறந்த ஃபார்மில் இருப்பது இந்திய அணிக்கு பலமாக பார்க்கப்படுகிறது. கேன் வில்லியம்சன் மற்றும் டிம் சவுத்திக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதால் டாம் தலைமையில் நியூசிலாந்து அணி களமிறங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று டெல்லி செல்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல். என் தலையை துண்டாக்கினாலும் RSS அலுவலகம் செல்ல மாட்டேன். வருண்காந்தி சித்தாந்தம் வேறு, எனது சித்தாந்தம் வேறு என்றும் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி திட்டவட்டம். இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார். இந்தியாவுடனான போரில் பாடம் கற்றுக்கொண்டோம் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் தகவல். வழக்கமான கொண்டாட்டத்துடன் 10 சுற்றுகளுடன் நிறைவு பெற்றது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு.
வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு நேரில் பரிசு வழங்கி பாராட்டினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். காளைகளின் கொம்புகளில் ரப்பர் புஷ் பொருத்த ஆலோசனை. ஜல்லிக்கட்டு போட்டியை ஒலிம்பிக்கில் சேர்க்க வேண்டும் என்றும் அலங்காநல்லூரில் ஆய்வு செய்த இந்திய விலங்குகள் நலவாரிய உறுப்பினர் மிட்டல் விருப்பம். சீனாவில் மக்கள் தொகை முதல் முறையாக குறைந்தது. 2021ஆம் ஆண்டை விட 2022ஆம் ஆண்டில் மக்கள் தொகை எண்ணிக்கை 8.5 லட்சம் அளவுக்கு சரிந்ததாக தகவல். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று பலப்பரீட்சை. இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.